ரவிசங்கர் சார், நீங்கள் எந்த புள்ளியை தொட போகிறீங்க? நம்ம கேள்வி என்ன, நம்ம பேசத்தானே போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக கலந்துரையாடல். இவர் வந்து வில்சன் சார் வந்து ஃபுல் டீட்டெயில் என்னென்னு எவ்வளோ அலோகேட் பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. மறுபடியும் நான் அதை போய் டச் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், பொதுவாக நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா, சார் இவங்க வந்து இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பொதுவாகவே யூனியன் பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு கொடுப்பாங்க, போன ஃபைனான்ஷியல் இயருக்கு. ஸோ இவங்களும் ஃபைனான்ஷியல் இயருக்கு 24-25க்கு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2030 தமிழ்நாடு அரசு இவங்க டிஎம்கே இவங்களுடைய டார்கெட் $1 trillion எக்கனாமியாக ஆக போகிறது. அதாவது 86 லட்சம் கோடி. அதாவது ஜிடிபி வந்து அவ்வளவு கோடி. இன்னைக்கு ஜிடிபி என்னன்னு பாத்தீங்கன்னா 2024-25 முடியறதுக்கு ஒரே ஒன்று சொல்லிடுறேன். தேவநகரி இப்போ நம்ம இவர் சொன்னார்ல, தேவநகரி வார்த்தையில அதை எடுத்துட்டு ரூன்னு போட்டாங்க. ஆனா 1 ட்ரில்லியன் ஏன் சொல்லிருக்கிறீங்க? அதை தமிழ்ல சொல்லலாம்ல, 87 லட்சம் கோடின்னு சொல்லலாம்ல. ஏன்னா சொன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதான் நம்ம சுப்பிரமணியன் ஒரு அவங்கள்ட்ட திறப்பு என்னன்னா, அது என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, புதைக்குழாயில கொண்டு நிறுத்திடுவாங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 1 ட்ரில்லியன்ங்கிறது 1 லட்சம் தான். 1 ட்ரில்லியன் US டாலர் 87 ரூபாய், 87 லட்சம் கோடி. ஓகே, ஸோ அதை வந்து அடையணும் அப்படின்னா இவங்க எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லேயே போட்டிருக்கான், மினிமம் கன்சிஸ்டன்டாக அடுத்த 4 வருஷத்துக்கு தொடர்ந்து 12% ஜிடிபி growth இருக்கா. இப்போ இந்த ஜிடிபி growth நான் சொல்றது நாமினல் ஜிடிபி growth இல்லை, ரியல் ஜிடிபி growth. அதாவது ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் தி இன்ஃப்ளேஷன் ரியல் ஜிடிபி growth 12% இருக்கணும். சான்ஸே இல்லை. அதாவது இந்த அளவுக்கு சார் நாட்டில் எவ்வளோ வருது, 6.5 7, நீங்கள் 9% போட்டிருக்கீங்க, வெரி குட். நீங்கள் எந்த அளவுக்கு 12% கொண்டு வர போகிறீங்கன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரி, என்னென்ன சர்வீஸ் செக்டர், அதில் எந்த அளவுக்கு மூலதனம் இருக்குது, எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் ஜிடிபியை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, ஹவ் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட், எப்படி நடைமுறைப்படுத்த, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது சார், பொதுவாகவே ஒரு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெவென்யூ டெபிசிட் இருக்கக்கூடாது. சரி, வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. டோட்டலாக ஓவரால் இதில் டோட்டல் இன்கம், டோட்டல் இது, அதில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கலாம். சரி, ஆனால் ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த உபரி பணம் இருக்கு இல்லையா, ரெவென்யூ இன்கம்ல, அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கோல்டன் ரூல். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தமிழ்ல என்ன சொல்றது, கட்டமைப்பு. ஓகேவா? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 3.04% இந்த வருஷம் 3% ஆகுங்கிறான். 3% ஆஃப் ஜிடிபி என்னன்னு சொல்லுங்க. 3% ஆஃப் ஜிடிபி இவங்க கொடுத்துருக்கிறது ஃபிஸ்கல் டெபிசிட் 1,06,000 கோடி 2025-26. அதாவது ஏப்ரல் 25 டு மார்ச் 26 ஃபிஸ்கல் டெபிசிட் இட் இஸ் கோயிங் டு பி 1,06,000 rupees. I mean 1,06,000 crores. நானும் சைஃபரை விட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்கள் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இருக்கிறதுலே நான் அந்த ஃபைனல் இதுக்கு அப்புறம் வரேன். நிறைய இது பட்ஜெட்டில் எனி பட்ஜெட் நீங்கள் எடுத்தாலே வச்சுங்க சார், அலோகேஷன் இண்டஸ்ட்ரி இதுக்கு பண்ணணும், சர்வீஸ் செக்டர் பண்ணணும், ஹெல்த் இதுக்கு பண்ணணும், எஜுகேஷன் பண்ணணும், விமன் இது பண்ணணும். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக் சர்வேல, விமன் ஃபோர்ஸ், யூத், ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால்தான் இந்த $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிறச்ச இவங்கள வந்து விமனுக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன். விமன் ஆண்டர்பிரனர் ஒரு 1 lakh இது வந்து பெண் தொழில் முதலீட்டு இது வந்து ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. நிறைய இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இவங்க அப்படியே காப்பி பண்ண தப்பு இல்லை, அப்சல்யூட்லி நத்திங் ராங் இந்த. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இட்,
எவ்வளவு செலவாகும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி அலோகேட்டட் ஃபார் இம்ப்ரூவிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 29,465 crore, 29,465 கோடி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 12,043 கோடி தான் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 29,465 கோடி ரூரல் டெவலப்மெண்ட்டும் இந்த அறிவே பண்ணிட்டு போகிறீங்களா, இந்த ஃபைனான்ஷியல் இயர்லேயே பண்ண போகிறீங்களா? நிறைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 6,100 கிலோமீட்டர் ஆஃப் ரூரல் ரோட்ஸ், அதுக்கு 2,200 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. 6,100 கோடி கிலோமீட்டர் இந்த இதிலே பண்ண முடியுமா? இந்த வருஷத்தில் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அலோக் பண்ண 2,200 கோடிங்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிறைய ப்ரப்போசல் பிளான் இந்த மாதிரி பிளான் இருக்கு. இந்த இப்போ ஏர்போர்ட் ஒன்று பக்கத்தில் கட்ட போகிறேன், இதெல்லாம் பிளான். அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபண்டு அலோகேட் பண்ணல, அதெல்லாம் ஒரு கவர் சூட்டியோ அவ்வளோதான். நீங்கள் பிளான் அப்படிங்கிறச்ச ஃபண்டு அலோகேட் பண்ணலை அப்படின்னும் அந்த பட்ஜெட் இதில் அதை நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ராமநாதபுரத்துக்கு என்ன கொண்டு வர போறாங்க? விமான நிலையம் கொண்டு வர. அதுதான் விமானம். அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? மத்திய அரசு ஒப்புதல் வாங்கணும். அது எதுக்கு பட்ஜெட்ல சொல்றீங்க? திட்ட பணிகளை ஒரு பாயிண்ட் வரும்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்னாரு பொன்வில்சன், எவ்வளவு வரவு, எவ்வளவு பிசிக்கல் டெபிசிட், எவ்வளவு ரெவென்யூ டெபிசிட், எவ்வளவு தொழில் முதலீடு, கண்டிப்பா இல்ல எவ்வளவு வட்டி கட்டுறோம், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி பிளான் அப்படின்னா அதை வந்து பட்ஜெட்ல ஒரு தனி செக்ஷனா போட்டுருங்க. இதை பார்த்து மக்கள் இந்த வருஷமே கொடுக்க போறாங்களா, இந்த வருஷமே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ராமநாதபுரம் ஏர்போர்ட்டுக்கு இனிஷியலா அந்த இதை வந்து ஒர்க் அவுட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதுக்கு இதெல்லாம் 250 கோடி அலோகேட் பண்றேன்னு சொல்லுங்க, நம்ம ஒத்துக்கலாம். உடனே பண்ணணும். உடனே வில் டேக் ஆக்ஷன் இட்செல்ஃப் டுடே. ஆமா, அப்பதான் இருக்கணும். இதுக்கு அறிவிச்சிட்டு போயிருவீங்களே. அதனால சிலதெல்லாம் பிளானுக்கு ஃபண்ட்ஸ், சில விஷயங்கள் 2030 போட்டிருக்காங்க. அது என்ன கணக்குது? எந்த 2000? சில விஷயங்கள் 2030 வரைக்கும் நாங்க அதெல்லாம் சரி, $1 trillion. சரி. அப்புறம் இவர் சார் சொன்ன மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடி அண்ட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு கீழே 1,53,724 கோடி, 1,53,723 crore. ஓகே, இது சப்சிடி அண்ட் டிரான்ஸ்ஃபர் கீழே போட்டுட்டாங்க. இதையே இவங்க அடுத்த 2 வருஷத்துக்கும் இவங்க வர போறாங்களோ இல்லையா தெரியாது, அதைத்தான் சொல்றேன். அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க, 2026-27க்கு டிரான்ஸ்ஃபர் சப்சிடி 1,61,410 கோடி இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என்ன பண்ணிருக்காங்க, பட்ஜெட் எஸ்டிமேட்ல இவர் சார் சொன்ன மாதிரி மொத்தமாக கேபிட்டல். சார் நீங்கள் ஒரு பட்ஜெட்டு நான் இவ்வளோ இருக்குது சார், எனக்கு ஃபிஸ்கல் த டோட்டல் டேட்ஸ் வாஸ் ஜிடிபி 28% ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க, 29% அவங்க எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. எவ்ரி இயர் ஸ்டாண்டர்ட் இல்லை. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் 2020-21க்கு எவ்வளவு, 21-22க்கு எவ்வளவு, 22-20 எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷத்து 27.5 28 இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் 26% தான் இருக்கு எங்களுடைய இது எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் டெட் வர்சஸ் ஜிடிபி இதில் தான் இருக்கு, வெல் வித்தின் தி லிமிட் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன். அப்படி பார்க்கக்கூடாதுங்க, அப்படி பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓவராலாக இப்போ முன்னாடியே சார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் இவங்க கடன் வாங்க போகிறது ஏப்ரல் 2025 மார்ச் 2026க்கு கடன் வாங்க போகிறது 1,62,200 கோடி வாங்க போகிறாங்க. அந்த மாதிரி வாங்கினால் இவங்க ஃபைனலாக அது எவ்வளோ வரப்போகிறது, ஆஸ் அட் மார்ச் 31, 2026 இவங்களுடைய டோட்டல் லோன் டெட் தமிழ்நாடுக்கு கடன் 9,29,950 கோடி. அதாவது 9.5 லட்சம் கோடி. இது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இதை நீங்க மே 21 இவங்க உறுதிமொழி எடுத்து ஆட்சியை எடுத்துட்டாங்க. அப்போ 4,50,000 கோடி தான் கடன். இன்னைக்கு 9,50,000 கோடியில அப்படி 5 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துக்கு லட்சம் 5 லட்சம் கோடி வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? இதை நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்
இந்த நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்பு நம்முடைய ரவிசங்கர் கேட்கிறார், ஆட்சிக்கு திமுக வருகின்ற போது எவ்வளவு கடன் இருந்துச்சு? 4,50,000. இப்பொழுது இன்றைய பட்ஜெட்ல 9,29,000 கோடி கடன் இருக்கிறது. இன்றைக்கு மட்டும் எவ்வளவு கடன் வாங்க போறதாக அறிவிச்சிருக்காங்க? 1,62,000. 5 லட்சம் கோடி திமுக அரசு கடனாக இருக்கிறது. ரவிசங்கர் சார், சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. சரி, இப்போ நான் முதல்ல இதில் நான் சொன்னேன், முதல் சுற்றுல இந்த வருடம் 1,62,296 கோடி இந்த வருடம் அப்படின்னா 2025-26க்கு கடன் வாங்க போகிறாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா 2026 மார்ச் முடிவில் 9,29,960 கோடியாக இருக்கும். அப்படி 9,30,000 கோடி வச்சுக்கலாம், தப்பில்லை. ஸோ தட் மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், இந்த பணம் இது எல்லாமே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களே, இதில் எந்த அளவுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிருக்கு, அதாவது சேலரி, பென்ஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிருக்கு. பேலன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பொதுவாக இந்த மாதிரி கடன் வாங்கினால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பிரிட்ஜை கட்டினேன், ரோடு போட்டேன், ஏர்போர்ட் கட்டினேன், இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினேன், பெரிய பெரிய காலேஜஸ் கட்டினேன், இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் அது மூலம் நமக்கு வருவாய் வரும். என்னுடைய இது என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஈவன் சிஏஜி ரிப்போர்ட்லையாவது சார் எவ்ரி இயர் இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த வருஷம் இவ்வளோ கோடி வாங்கியிருக்காங்க, இந்த கோடியை எப்படி இவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு அனெக்சர் கொடுத்தால் நல்லா இருக்கும். சார் சுப்பிரமணியன் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இல்ல, சிஏஜி ரிப்போர்ட்ல குறை சொல்லி இருக்கிறாங்க, சவறான நடந்ததுன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அதில் அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி நாள் அப்போ உடனே அரசாங்கம் விழிச்சுப்பாங்க. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ கடன் 1 லட்சம் கோடி வாங்கினீங்க, அதுக்கு என்ன செலவு பண்ணீங்க, ப்ராப்பராக பண்ணலை. 1 லட்சம் கோடி இதில் 55,000 கோடி லாஸ்ட் இயர், இதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க 70,000 கோடி இவங்க 70,754 கோடி இந்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு கட்ட போகிறாங்க. 2025-26 50,000-55,000 கோடி இல்லை, மொத்தமாக சார் 63,000 கோடி வந்து இப்போ 70,000 வந்துருச்சா? 70,000 வந்துருச்சா? இப்போ அடுத்த ட்ரிப் எவ்வளோ கட்டுவாங்க தெரியுமா? 80,000 வந்து. ஏன்னா அளவு 1,29,000 கோடி கடன் ஆயிட்டு. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அதை பற்றியே கவலை இல்லைங்க. எவ்வளோ கட்டணும்பா? 80,000 கோடி. மீதி நமக்கு ரெவென்யூ டெபிசிட் துண்டு எவ்வளோ விழுறது, இவ்வளோ விழுறது, ரெண்டையும் சேர்த்து போடு, 1,30,000 கோடி. 1,30,000 கோடி நான் வாங்கிடுவேன். ஓகேவா? 1,30,000 கோடி வாங்க. ரவிசங்கர் சார் 14% வட்டி. ஓகே, வர்ற வருமானத்தில். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல அதை ஸ்டாப் பண்ணணுங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், சிஏஜி ரிப்போர்ட்டில் இதை நான் கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்ட் சிஏஜி ரிப்போர்ட்டில் இதையும் கொண்டு வாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வாங்கினார், இந்த வாங்கின இதில் பிரேக்கப் கொடுங்க, என்னென்ன செலவு பண்ணார், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, மீதி எவ்வளவு, என்ன பண்ணிருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க சிஏஜி ரிப்போர்ட்டில், எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கும் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இதில் முக்கால்வாசி இது இந்த ஃப்ரீபி அது இதுன்னு போகிறது, அதுதான் 31.6% போயிருக்கு. இந்த ஃப்ரீபி எவ்வளோ போகுது தெரியுமா? 31, அதாவது 44.5 பைசா வருமானத்தில் 31 பைசா இந்த ஃப்ரீபிக்கு போகுது. பென்ஷன் தொகைக்கு ஒரு 8 பைசா போகுது. சம்பளத்துக்கு மட்டும் ஒரு 18.6 பைசா போகுது. கடனை திருப்பி செலுத்துறதுல 9.7 பைசா போகுது. வட்டிக்கு 14.5 பைசா போகுது. இந்த 44 பைசா வருமானத்தில் எத்தனை பைசா அதிகரிக்குன்னு கணக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி